தமிழகத்தின் சமூக நீதி பயணத்தில் சிறுபான்மையினரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாகவும் மதசார்பற்ற அரசை மீண்டும் அமைக்கும் நோக்கோடும் சிஎஸ்ஐ சென்னை பேராயரை சந்தித்து ஆதரவு கோரினர் திமுக முக்கிய நிர்வாகிகள். பிஷப் அவர்களே, நம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி சிறுபான்மையினரின் கல்வி மற்றும் மத சுதந்திரத்திற்கு முழு பாதுகாப்பு அளித்து வருகிறது. வரவிருக்கும் தேர்தலிலும் உங்கள் சமூகத்தின் ஆதரவு எங்களின் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தேவை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அன்போடு கூறினார். சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வரப்படும் சட்டங்களை நாடாளுமன்றத்தில் தீவிரமாக எதிர்க்கும் ஒரே குரல் திமுக மட்டுமே. நம் மாநிலத்தின் தன்னாட்சியையும் பன்முகத்தன்மையையும் காக்க உதயசூரியன் சின்னத்திற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்பதை பேராயரிடம் திமுக எம்பி வில்சன் எடுத்துரைத்தார். கிறிஸ்தவ நிறுவனங்கள் சந்திக்கும் சவால்களை களைவதிலும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபு பேராயரிடம் கனிவோடு கூறினார். இத்தோடு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் சிஎஸ்ஐ சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் அவர்களிடம் சிறுபான்மையின மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதியை காக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை. அமைதியும் மத நல்லிணக்கமும் தான் தேசத்தின் வளர்ச்சிக்கு முக்கியம். எங்களின் பிரார்த்தனைகளும் ஆதரவும் நல்லாட்சி தொடர எங்கள் முழு ஆதரவு எப்போதும் உண்டு என்று கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கு பொறுப்பு வகித்து வரும் சிஎஸ்ஐ சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் அவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தார். இவரின் ஆதரவு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் மற்றும் கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. சிஎஸ்ஐ திருச்சபையும் சமூக மாற்றத்திற்காக திமுகவிற்கு தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உறுதியளித்துள்ளனர் என்று தெரிவித்தார்.